மனிதன் கேள்வி கேட்க தெரியாமலே பதில்களால் நிரப்பப்பட்டிருக்கிறான். பதில்களால் நிரப்பப்பட்ட மனம் கேள்வி கேட்க துணிவதே இல்லை. நல்லது என்ற ஒன்றை தெரிந்தும் அதை செயல்படுத்த முடியாமல் தவிக்கும் மனித மனதுக்கு நான் ஒரு கேள்வி. நடைமுறைப்படுத்த துணிபவனுக்கு நான் ஒரு பதில். கேள்வி கேட்க துணிய வைப்பதினால் நான் பதிலாக இருக்கிறேன். கேள்வி கேட்பவர்க்கு பதில் சொல்ல காத்திருப்பதால் நான் கேள்வியாக இருக்கிறேன். நான் கேள்வியாக இருக்கிறேன். நான் கடவுளை மட்டுமே உணர்ந்து கடவுளை மட்டுமே துணையாக வைத்து வாழ்பவன். நம்பி வாழ்றவன் இல்லை, துணையாக வைத்து வாழ்றவன். நல்லா புரிஞ்சு வச்சிடும். கடவுளை நம்பி வாழ்றவன் இல்லை, நான் கடவுளை துணை வச்சுன்னு வாழ்றவன். எனக்கு கடவுள் தான் துணை. அப்போ நீங்கள்லாம் சப்போர்ட்டு எவ்வளோ தூரன்றது உங்கள் கையில் தான். அந்த தூண் எவ்வளோ தாங்கன்றது யார் கையில் தாங்க? இதே அதுதான். மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், எல்லா வீடியோவிலும் சொல்கிறேன், நீங்கள் எப்படி இருக்கணும்? மகிழ்ச்சியாக நல்லா சாப்பிட்டு விருப்பமாக தூங்கி விருப்பமான வேலை செஞ்சு வசதியாக ஆனந்தமாக எப்போதுமே எப்படி இருக்குண்ணா நல்லா இறைவனை உணர முடியும்னா பாருங்கள், உணரலாம், வாய்ப்பு இருக்குது. உணர்ந்து சமாதி சாதி முடியுமான்னு பாருங்கள், சமாதி சாதிச்சு மீண்டும் பிறவா நிலை அடையலாம்.